போச்சு. அது வேற ஆர்டர் போடணும். அந்த பயலையும் காணோம். என்ன பண்றதுன்னு தெரியலையே. இந்த புள்ள எது இருந்தா கூட நான் பசேரி போய் மசாலா ஐட்டமத்தையாவது வாங்கிட்டு வருவேன். அதுக்கு வழி இல்லாம வீடு தங்காம ஊரை சுத்திக்கிட்டு கிடக்கறா. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையில் பாதி பலம். சந்தோஷம் இல்லையினா மனிதர்க்கேத்து பலம். மருமகளை துரத்தி விட்டுப்புட்டு சந்தோஷம் புரிய சந்தோஷம். அடியே மருமகளை துரத்தி விட்டு நான் எதுக்கிட்டு சந்தோஷமா இருக்க போறேன்? அவ ஆத்தா வீட்டுக்கு போயிருக்கா. போயிட்டு 2 நாள்ல வந்துருவா. என்ன பல்லு தெரியும் இந்த இல இழுப்பிக்கிறவ? ஐயோ ஐயோ, அது ஒரு பெரிய கதவி. நல்ல குள்ளு குள்ளு குள்ளுன்னு ஒரு கலர் ஏடு. குழு குழுன்னு வேணுமா? இந்த இங்கிட்டு இருக்கதெல்லாம் 10 ரூபா, 20 ரூபா, 25 ரூபா. ஏண்டி இங்கிட்டு கிடக்கிறது எவண்டி வேணும்? உள்ள பிரிட்ஜுக்குள்ள இருந்து வச்சு எடு. பிரிட்ஜுக்குள்ள வச்சு தந்தா 20 ரூபா. பரவாயில்லையா? ஏய் 20 ரூபா ஆனாலும் சரி, 50 ரூபா ஆனாலும் சரி, நான் தாய் எடு. என்னடா இது, நல்ல நாள்லயே 5 ரூபா கலர் குடுறீன்னு கேப்பா. இன்னைக்கு என்ன இவ இம்பிட்டு சந்தோஷத்துல 50 ரூபா நான் தாரேன்ற? என்னவா இருக்கும்? ஐயோ, நம்ம நேரத்துக்கு இந்த போன் இல்லாம போச்சு. மரும வந்து அவ போன்ல ரெக்கார்டு பண்ண சொல்லி அதை அப்படியே போட்டு போட்டு பாத்துருக்கலாம். அதுக்கும் வழி இல்லாம போச்சு. இந்த அடியம்மா, இந்த நீ கேட்ட கலரு இன்னும் தானே இருக்கு. ஃப்ரிட்ஜ்ல வச்சு எடுத்தது தான். நீ ஃப்ரிட்ஜுக்கே சுவிட்ச் போடுவியே போட மாட்டியான்னு தெரியல. கரண்ட் பில் வந்துருன்னு ஆஃப் பண்ணி வச்சு போடுவேன். அதனால கேட்டேன். பால் தயிரெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. ஃப்ரிட்ஜ் சுவிட்ச் ஆஃப் பண்ணனா அப்புறம் எல்லாம் கெட்டு போய் எடுத்து கீழே தான் போடணும். குடி. என்ன இவ மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி இந்த குடி குடிக்கிறா? அந்த அளவுக்கு தாகமா அவளுக்கு? ஏன் மொட்டச்சி, நீயா கலர் எடுத்து குடிடி. நான் வியாபாரம் பண்றதுக்கு வாங்கி வச்சிருக்கேன். நான் குடிக்கிறதுக்காக வாங்கி வச்சிருக்கேன். ஏய், நீ குடிக்கிற கலருக்கு நானே காசு கொடுக்கறேன்டி, எடுத்து குடி. ஏண்டி நல்ல நாள்ல எச்சுகையில காக்கா ஓட்ட மாட்டேன். நீ என்னடி இன்னைக்கு புதுசா எனக்கு எல்லாம் காசு கொடுத்து குடின்ற? என்னடி அப்படி என்னடி ஆச்சு? லாட்டரி கீட்டரி விழுந்துருச்சா? ஏய், லாட்டரி விழுந்திருந்தா கூட நான் இம்புட்டு சந்தோஷப்பட்டிருக்க மாட்டேன்டி. என் வீட்டுக்கு பின்னாடி வீட்டுக்காரி இருக்கால, அவ வீட்டுல குண்டு விழுந்துருச்சுடி. குண்டு விழுந்துருச்சு. ஆத்தி, துபாயில குண்டு போடுறாங்க நாங்க. அங்க போட்ட குண்டு இங்க வந்து விழுந்துருச்சா? அடக்கி அணைச்சிருக்கி. அந்த குண்டு இல்லடி, வீட்டுல மச்சானுக்கும் மாப்பிளைக்கும் ஒரே அடிதடி சண்டை. போதாத குறைக்கும் புரண்டுக்கிட்டாங்கடி. ஒருத்தன் அடிக்க, இன்னொருத்தன் அடிக்க. இதுல ஹைலைட் என்ன தெரியுமா? என் பின்னாடி வீட்டுக்காரி இருக்கால, அவ வெள்ளக்காமத்தை எடுத்து அவங்க மாப்பிளைய உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒரு இழுப்பு இழுத்தா பாரு. அப்படியே எனக்கு ரக்க கட்டி பறந்துக்கிட்டு. ஏண்டி ஊர் 2 வட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்ற கதையா? என்னடி உன் சொந்தக்காரி ஓரகத்தி அவ வீட்டுல ஒரு பிரச்சனைனோனி நீ இப்படி குதி கழிக்கிறவ? ஏண்டி ஒரு காலத்துல என்ன ஆட்டம் கட்டுனா? என் புருஷன் குடிகாரன்னு என் புருஷனை எம்பட்டி ஏகத்தாலும் பேசுவா. இன்னைக்கு அவங்க மாப்பிள்ளை குடிச்சுவிட்டு வந்து பெரும் ரகலை பண்ணிவிட்டாண்டி. போதாத குறைக்கு இவன் அவனை அடிக்க, அவன் இவனை அடிக்க. இதுல இவ எடுத்து விளக்கமாத்த எடுத்து அடிக்க. ஐயோ ஐயோ, ஜகஜோதியா இருந்துச்சுடி. மாப்பிள்ளனா யாரு? அந்த ஓடி போனாலே அந்த அமுதாவோட வீட்டுக்காரையா? ஆமாடி, அவன் ஏதோ ஓடி போயிட்டாராமா. அவன் ஓடி போனோனையும் இங்க வந்து கத்தியிருக்கான். அவளை கூட்டிட்டு போனதே நீதானடான்னு சொல்லிட்டு இவனுங்க போட்டு சாத்துன்னு சாத்தி போட்டாங்க. அத்தாடி, என்ன ஓடி போயிட்டாளா? என்னடி புள்ளைய வச்சுக்கிட்டு ஓடி போயிட்டான்ற? ஐயோ, அதான் சொல்லுவாங்களே, ஓடுன காலும் பாடுன வாயும் ஒரு இடத்துல நிக்காதுன்னு. அதான் ஏற்கனவே ஓடுனவன் இப்பயும் ஓடிட்டாலமா பிள்ளைய கூட்டிக்கிட்டு. ஆனா ஊர்க்காரங்கள்ல யாரோட போனான்னு தான் தெரியலடி. அதுதான் நானும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். யாருக்கும் விளங்கல. ஆத்தாடி ஆத்தா, நம்மளாம் குனிஞ்ச தலை நிமிர மாட்டேன்டி. கடையில வந்து 10 பேரு நின்னா கூட யாரையும் தலை நிமிர்ந்து பார்க்க மாட்டேன். இவளுக்கு என்னடி இந்த புத்தி? அதான் பாரு, அவங்க ஆத்தா அம்பிட்டு லட்சணத்துல புள்ள வளர்த்துருக்கிறேன். நம்ம பிள்ளைங்களை குறை சொல்லுவா. அதுவும் காஞ்சி போனவளாச்சே. என் பையன் நல்லா இருக்கான்னு. அதுவும் என் பையன் காதலிச்சு வேற கல்யாணம் பண்ணி விட்டான்ல. அப்ப என்ன ஆச்சின்னு விட்டுக்கிட்டு தெரிஞ்சா தெரியுமா? என்னமோ உலகத்திலேயே என்னமோ இவன் பையன்தான் உன் அம்மா பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ண மாதிரியும் என் பையன் என் பேச்ச கேட்காம கல்யாணம் பண்ணிட்டான்னு அந்த ஆட்டம் கட்டுனேன். அது
அதுக்கோசரம் தான் அவ மூஞ்சில கரிய பூசணும்னு என் பையன் கல்யாணத்தை அம்புட்டு பிரம்மாண்டமா பண்ணுனேன். இப்ப அவ பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ண முடிஞ்சுதா? அதுவும் இல்லாம இந்த இப்போ ஒன்று ஓடி போச்சு. இந்த அவளைத்தான் இனி அவ தலை நிமிர்ந்து நடக்க முடியுமா அந்த ஊருக்குள்ள? என்னமோ போ. முள்ளு மேல சேலை வட்டாலும் சேலை மேல முள்ளு வட்டாலும் சேதாரம் என்னமோ சேலைக்குத்தான். ஏற்கனவே அந்த புள்ள ஓடி போய் அவங்க குடும்பம் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு பண்ணிவிட்டு போனா இப்ப மறுபடியும் ஓடி இருக்காளே. இவளா விளங்குவாளா? ஆத்தாடி ஆத்தா, இவளா உருப்படுறவளே கிடையாது. என்ன இது? சீ 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 சீ. அவ குடும்பத்துக்கெல்லாம் இன்னும் வேணுடி. இது பத்தாது, இன்னும் கடவுள் அள்ளி கொடுப்பான் பாரு. அப்ப இருக்குது அவளுக்கெல்லாம். ஐயோ, என் ஆசைக்கு என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. ஏடி இன்னும் 2 கலர் குடுடி, நல்லா குடிக்கணும். எடுத்துட்டு வரேன். எடுபட்ட பையன் இனி 8 எடுத்து வைக்க முடியாது. அடி வெளி ரோட்டி விட்டான்ல. என்ன திமிர பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன். கேட்க நாதி இல்லைன்னா என்ன வேணாலும் பண்ணுவான். இனி அவன் வாய திறப்பான். இனி திறப்பான்னு கேட்கிறேன். எனக்கே கோபத்தை கண்ட்ரோல் பண்ண முடியலம்மா. வந்த கோபத்துக்கு நல்லா வச்சு இழுக்கணும்னு பார்த்தேன். ஏதோ நீங்க இருந்தீங்கன்றனாலதான் அமைதியா போயிட்டேன். அது நம்ம சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம்ல, அப்ப இந்த பின்னாடி வீட்டுக்காரி இருக்கால, எப்பயும் இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டா. நம்ம அடிச்சுக்கிட்டு கிடக்குறோன்னு அப்படியே எட்டிக்கிட்டு நின்று சிரிச்சுக்கிட்டு இருந்தாலாமா. உமாரு பார்த்தாலாமா. ஏமா அதெல்லாம் எதுக்குமா நீ பெருசா பேசிக்கிட்டு இருக்க? நம்ம சண்டை போட்டது ஊரே தான் பார்த்துச்சு. ஏண்டா எப்போ நம்ம வீட்டுல சண்டை போடுவோம், எப்போ நம்ம குடும்ப சந்தி சிரிக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கா போலடா. இவளை ஏண்டா அப்படி இருக்கானே தெரியலடா. வயிற்றுச்சலா இருக்கு இவளுக்குலாம். நம்ம என்ன பண்ணல? அண்ணன் தம்பிக்கே வழி இல்லாதவ, சோத்துக்கு செத்தவ, நான் சோறு போட்டு வளர்த்து விட்டேன். இன்னைக்கு பாரு என் முதுகுலே குத்துறா. என் குடும்பமான மரியாதையே வாங்குறா. அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லம்மா, விடுமா. அவங்க அப்படி இருந்துட்டு போறாங்க. அவங்க பிள்ளைங்க நம்ம கிட்ட நல்லா நடந்துக்கிறாங்கல்ல. அதுதான் பாரு, இவளுக்கு எப்படிதான் தப்பாம இப்படி ஒரு பிள்ளை வந்து பிறந்திருக்குன்னு தெரியல. அதுதான் எனக்கு வயிற்றுச்சலா இருக்குது. சரி, இப்ப அதெல்லாம் விடு. இப்ப என்ன அமுதாவை இங்க கூட்டிட்டு வரதா என்ன? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்களாமா. என்னடா பண்றது? அப்புறம் அவனே அடிச்சு ஓட்டி விட்டான். இனி அவன் வீட்டுக்கு போனா இவன் நிம்மதியா வாழ முடியுமா? வேணாண்டா, வேணாம். தப்பு பண்ணிட்டா. இனி என்ன பண்ண முடியும்? தப்புக்கு தண்டனை அவன் அனுபவிச்சுட்டா. இனி அவன் நம்ம குடும்பத்துல நம்மளோடயே வந்து இருக்கட்டும். எதுக்கு அவன் இத்தனை வருஷத்துக்கு கஷ்டப்பட்டு அவன் கூட கஞ்சி குடிச்சு இத்தனை வருஷம் அவன் பட்ட அனுபவம் இதெல்லாம் போதுண்டா. இனி வேணாண்டா. அவன் வேணவே வேணாம். வெட்டி விட்டுவிட்டு அவன் நம்ம பிள்ளையா பழையபடி நம்ம வீட்டுல வந்து இருக்கட்டும்டா. இல்லம்மா, நாளை பின்ன நீ எதுவும் பேசிடக்கூடாது. பழசேரியும் பேசாம இருக்கணும். நான் எப்படா பேசுவேன்? எப்படி பேசுவேன்? அவன் எனக்கு துரோகம் பண்ணியிருக்காதான். அதுக்குன்னு என் புள்ள இல்லைன்னு ஆயிடுமா? சொல்லு பாப்போம். அந்த சண்டால பையன் அடிச்சு உதச்சி அம்புட்டு கஷ்டப்படுத்தி இருக்கான். அதெல்லாம் மறந்துடுவா எனக்கு. நான் என்னமோ தெரியலடா. நான் விட்ட சாபமே என் பிள்ளைக்கு பழிச்சிருச்சோ என்னமோன்னு ஒரு சில நேரம் மனசு வேதனையா இருக்குடா. ஏமா அப்படி சொல்ற? இல்லடா, என்னைக்குமே சொல்லுவாங்களே, பெத்தவங்க என்னைக்கு பிள்ளைங்களுக்கு சாபம் விடக்கூடாது. யார் சாபம் பழிக்குதோ இல்லையோ, பெத்தவங்க சாபம் பிள்ளைங்களுக்கு பழிச்சிடும். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம பெத்த பிள்ளைங்க அதுங்க எதுவும் தெரியாம பண்ணுதுங்க. அதுங்களுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணுமே தவிர சாபம் விட்டோம்னா அதுங்களுக்கு பழிக்கும்னு அப்ப புரியாத. இப்ப புரியுதுடா. மனசு வேதனையா இருக்குடா. ஒவ்வொரு நாளும் அவ விளங்க மாட்டா, போய் ஒழுங்கா வாழ மாட்டா, அப்படி இப்படின்னு ஒவ்வொரு தடவையும் சாபமா விட்டு கரிச்சு கொட்டுனே ஒரு காலத்துல. அதெல்லாம் சேர்த்துதான் இன்னைக்கு என் பிள்ளை இப்படி வந்து நிக்கிறாளோ என்னமோ தெரியல. அவனை நம்பி போயிருக்கா. இவன் நடுத்தருவுலதான் நிப்பான்னு இந்த வாயால சொன்னேன். அது பழிச்சு போய் என் புள்ள வந்து நிக்கும் போது உயிர் போகுதுடா. இதுக்குதான் சொல்றது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் எது பேசுறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிச்சு பேசணும்னு. எடுத்தவங்க பேசுனா அப்புறம் இப்படித்தான். முடியலடா, முடியல. சரி விடு, என்ன பண்ணி தொலைகிறது? எல்லாம் தலையெழுத்தேன்னு போகட்டும். பழசெல்லாம் மறந்து இனி என் புள்ள என் வீட்டுக்கு என் புள்ளையா வரட்டும். போடா, போய் கூட்டிட்டு வாடா என் புள்ளைய. சரிம்மா, சரி நான் போயிட்டு வரேன். பார்த்து பத்திரமா இருங்க. சரிடாப்பா, சரி. அவ என் வயிற்றுல பிள்ளையா பிறந்து அவன் எம்பிட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டா. இனி அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்தக்கூடாது சாமி. அடிப்பாவி, அப்போ உன் மாமியாரும் உன்னை பாட படுத்தி இருக்குமா?
ஆகாத மருமவ கைப்பட்டாலும் குத்தம் கால் பட்டாலும் குத்தம்னு நம்ம ஊர் கிழவிகளான்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்துச்சுடி. பாவண்டி எங்கள் அம்மா இந்த வருஷம் காது குத்துக்கு அம்புட்டு செலவு பண்ணி கடன்பட்டு எல்லாம் செஞ்சுது. அதெல்லாம் பத்தலைன்னு குத்தி காட்டுதுடி. உதவி வரைக்கும் வாஷிங் மிஷினு ஃப்ரிட்ஜ் எல்லாம் எங்கள் வீட்டில் இல்லை. நீ வேற அதெல்லாம் வாங்கி போட்டா கரண்ட் பில்லு அதிகமாயிரும். இதெல்லாம் வேணாண்டான்னு வாங்கவே விடலை. ஆனால் அந்த காது குத்த சாக்கா வச்சு அதெல்லாம் வாங்கிருச்சு. அப்போ கரண்ட் பில்லு வந்துடும், இப்போ கரண்ட் பில்லு வராதாமா. அப்பயும் கூட அதில் ஏதோ போட விடுமா? அது விற்கிறேன்னுச்சு. நான் கேட்கவே இல்லை. துணியை போட்டு நான் பாட்டுக்கு துவைச்சு போட்டேன். கஞ்சத்திலே பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி தாண்டி இருக்கும். நல்லா வள்ளு வதக்குன்னு திங்கலாம். என் புருஷன் அம்புட்டியும் வாங்கி போட்டிருக்காரு. ஆனால் இதுவும் திங்காது, நம்மளையும் திங்க விடாதுடி. மொத்தத்தையும் பூட்டி உள்ளே வச்சுக்கும். இதுலேயும் என் புருஷன் ஆசாசையும் எனக்கு இந்த பழமெல்லாம் வாங்கிட்டு வந்தாருன்னு வச்சுக்க. இந்த கிளவி என்ன பண்ணும், ஆள் இல்லாத நேரத்தில் எடுத்து எல்லாம் கட்டிலுக்கடியில் ஒளிய வச்சுக்கும் தெரியுமா. நான் எங்கெங்கே வாங்கிட்டு வந்ததை காணோன்னா நான் தேடி பார்த்துட்டு சலிச்சு போயிடும். இது என்ன பண்ணுன்னா வீட்டில் வச்சு சாப்பிட்டா நமக்கு தெரிஞ்சிரும்னு ஒவ்வொன்றா எடுத்துக்கிட்டு போய் இந்த வெளியே போய் தோட்டத்துக்கு பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி தோலெல்லாம் வீசிவிட்டு வந்துடும். என்னடி பண்ணுறது, காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டோம். கஷ்டமோ நஷ்டமோ நம்ம இருந்து தான் ஆகணும். அப்பாவும் இல்லை, நான் இங்கே வந்து உக்காந்துக்கிட்டேன்னா அம்மாவுக்கு கஷ்டம். எல்லாத்தையும் அப்படியே அனுசரித்து போகிறதா இருக்கு. தலையெழுத்து வேற என்ன பண்றது. இது என்ன ஏன் பையன் குரல்மா இருக்கு? அம்மா இந்த நேரத்துல எதுக்குமா புள்ளை இங்கே தூக்கிட்டு வந்திருக்க? அடியே, உங்களுக்கு உட்காரத்துக்கு வேற இடமே தெரியலையாடி? இங்க தான் வந்து உட்கார்ந்திருப்பீங்களா? நான் தேடி அலைஞ்சு எனக்கு நாக்கே வறண்டு போச்சுடி. புள்ள அழுகுறேன், நேரத்துக்கு எந்திரிச்சு பாலை கொடுக்கணும் வைக்கணும். ஏதாவது ஒரு பொறுப்பு இருக்குதா உனக்கு? மாமியார் வீட்டுல இருந்தா தான் எங்கிட்டும் போய் உட்கார விட மாட்டேங்குது. சமையக்கட்டே கதின்னு கிடக்குறேன். பிறந்த வீட்டுக்கு வந்தாலும் கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுறீங்களா? ஆமா உனக்கு இப்ப நிம்மதிதான் முக்கியம். இந்த புள்ளைக்கு பாலை கொடு முதல்ல. ஏய் சும்மாவே இருப்படா. எங்கிட்டாவது வெளியே வந்தாதான் உனக்கு பசிக்கும், எல்லாம் பண்ணும். பால் இன்னும் காய வச்சு கொடுத்துருக்கலாம்ல. சாமி, உன் பையன் எங்க பாலை குடிக்கிறான்? அப்படியே துப்புறாண்டி. நான் எவ்வளவு நேரம் கொடுக்கறது? என்னால சமாளிக்க முடியலன்னு தான் தூக்கிக்கிட்டு ஓடியாந்தேன். நானும் வண்டியை காட்டினேன், ரோட்ல கூட்டிக்கிட்டு போனேன். வந்து ஆளு நிப்பாட்டவே மாட்டேங்கிறான். ஏண்டா நான் மட்டும் கொஞ்ச நேரம் சந்தோஷமா உக்காந்துடக்கூடாது? உனக்கும் உங்க அப்பாய்க்கும் எங்கிட்ட இருந்துதான் வரும்னு தெரியல. வா புள்ளே, ஒழுங்காப்படி பாத்தியா? அம்மாட காணாம தேண்டி இன்ன வரைக்கும் அழுது இருக்கான் பாரு. உன்னைய பார்த்தனே அழுகையை நிறுத்தி போட்டான். அழுகையை நிறுத்த மாட்டாரு அவரு. குத்தி போடுவேன் பாத்துக்க. உங்க அம்மா கிட்ட இருக்கிறதுக்கு உனக்கு என்னடாப்ப? நொங்கு கேள்வி ரொம்ப வருஷம் அனுச்சு சாப்பிட்டேன். அடே அடே, எங்களுக்கு 4 மட்டும் வெட்டி போட்டு எடுத்துட்டு போங்கடா. சின்ன பிள்ளைங்க கிட்ட இப்படி வாங்கி சாப்பிடுறீங்களே, கொஞ்சமாவது உங்களுக்கு அறிவு இருக்குதாடி? இப்ப என்ன
ஏன் வெட்டுடி, நல்லா சாப்பிடலாம். ம், ஏத்த வீட்டுக்காரிங்க ஆளக்கானா, அந்த பையலையும் ஆளக்கானா. அநேகமா அவன் அங்கிட்டு போயிருப்பான், இவன் எங்கிட்டு போனான்னு தெரியல. எப்படி இப்போதைக்கு வரமாட்டாங்க. அவங்க வீட்டு சாவி இங்கே தானே கிடக்கும். சாவி எடுத்து அவங்க வீட்டில் மளிகை ஜாமான் அரிசி பருப்பெல்லாம் இருந்துச்சுன்னா அதை அப்படியே ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். அது யாரும் வராங்களா? இல்லை, போய் ஆட்டையை போட்டுக்கிட்டு வந்துட வேண்டியதுதான். ஆளே இல்லாத வீட்டில் இனி என்னத்தை போய் சமைக்க போறாங்க? இதுக்குள்ளதான் வைப்பா. எந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியலையே. புதரா மண்டி கிடக்குது. இதுக்குள்ள கையை விடுறதுக்கும் பயமா இருக்குது. கையை விட்டு ஏதாவது பதுங்கி இருக்குது, பாஞ்சு வந்து கொத்தி கித்தி பிடிச்சுன்னா அப்புறம் அம்புட்டுத்தான் வம்பா போயிடும். எங்க இருக்குது? எந்த இடத்துல வச்சிருக்கான்னு தெரியலையே இந்த படுபாவி பைய. ஐயோ, எங்க இருக்குன்னு தெரியலையே. ஆளுங்க வர்றதுக்குள்ள போய் எடுத்துட்டு ஓடியாந்துடலாம். 4 மணி ஆகி போச்சுன்னா அப்புறம் அவன் வீட்டுக்கு வேலை விட்டு வந்துடுவானுங்க. அப்புறம் ஒன்றும் எடுக்க முடியாது. நம்ம இது உள்ளே போய் எடுத்துகிட்டு வரதை மட்டும் எவனாவது பார்த்துட்டான் அப்புறம் அம்பிட்டு தான் போட்டு கொடுத்து விடுவானுங்க. அப்புறம் நம்மளை போட்டு கிழிச்சு விடுவாங்க. இவனா எங்கிட்ட இருந்து வந்தானு தெரியலையே. ஐயோ, நம்ம சாவி எடுக்கிறது எதுவும் பார்த்துட்டானா? ஐயோ, எப்படியோ சாவி எடுத்து கதவை திறந்து நம்ம உள்ள போல. உள்ள இது போயிருந்தோம் இன்னைக்கு நம்மள கிழிச்சு கேப்ப நட்டிருப்பான். ஏக்கா, என்ன பாத்தியாக்கா? ஐயோ தம்பி, தம்பி, என்னப்பா ஆச்சு உனக்கு? என்னப்பா இப்படி அடிபட்டு வந்திருக்க? அடிச்சு விட்டாங்கக்கா, அடிச்சு விட்டாங்க. குடும்பமா சேர்ந்து இதை கொல்ல பார்த்துட்டாங்கக்கா. சாவு பயத்தை காட்டிட்டாங்கக்கா, சாவு பயத்தை காட்டிட்டாங்க. ஐயோ ஐயோ ஐயோ, குடும்பமா அது? குடும்பமா அது? போய் எப்படியாப்பட்ட குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்திருக்க பாரு. ஐயோ, மண்டைய உடைச்சி சட்ட துணியெல்லாம் கிழிச்சு என்னையா இது? ரோட்ல போட்டு அடிச்சாங்களா? இப்படி சவதியும் இதுமா வந்திருக்கிற? ஏக்கா, அந்த படுபாவி பையன் என்ன போட்டு அட்டி வெளுத்துட்டான்க்கா. அதுலயும் அவளை பெத்தவள இருக்காளே அந்த பஞ்சு மிட்டாய் மண்டை, அவன் வெள்ளக்கமா தடுத்து என்ன அட்டி வெள்ளு ரோட்டி போட்டாக்கா. அங்கிட்டு அடிச்சு அடியில என் மண்டை கல்லுல பட்டுருச்சுக்கா. ரத்தம் பொலன்னு வந்துருச்சுக்கா. அப்புறம்தான் என்னை விட்டாளுங்க. அது வரைக்கும் என்னை போட்டு அடி வச்சு சாத்துன்னு சாத்தி போட்டாங்கக்கா. என்னைய பாருக்கா, என்னை என்ன கோல கதிக்கு ஆக்கிட்டாங்கன்னு பாருக்கா. எங்க ஆத்தாலையும் கொண்டு போட்டாங்க. இப்ப என்னையும் அடிச்சு உதச்சு மிதிச்சு போட்டாங்க. அம்மா, வலி தாங்க முடியலக்கா, வலி தாங்க முடியலக்கா. ஐயோ ஆண்டவனே, நீ சொல்லும் போதே என் கண்ணுல ரத்த கண்ணீர் வடியுமே. எப்பா, இப்படிமா குடும்பம் இருக்கும்? நீ என்னையா சொன்ன? உன் புள்ள ஓடி போயிட்டானதான் கேட்க போனேன். அதுக்கு போட்டு என்ன சாத்தி போட்டாங்கக்கா. பாத்தியாப்பா, தப்பெல்லாம் இவங்க மேல வச்சுக்கிட்டு உன்கிட்ட கோவத்தை காட்டி இருக்காங்க. ஐயோ, என்னையா இப்படி ஆக்கி போட்டாங்க? குத்துயிரும் கொலை உயிருமா? ஐயோ, என்னைய கால் அப்படி இருக்கு. ஏக்கா, அந்த சுருட்ட முடிக்காரன், அந்த பஞ்சத்துல அடிபட்டவன் என் காலை முறிச்சு போட்டான்க்கா. காலை எடுத்து வைக்க முடியலக்கா. நடந்து வரக்கூட என்னால முடியல தெரியுமா. ரோட்ல அத்தனை பேர் பாக்குறானுங்க, ஊர்க்காரனுங்க. ஒருத்தன் கூட வந்து கை கொடுக்கல தெரியுமா. தரண்டு காலை இழுத்துக்கிட்டே நடந்து வந்தேங்க்கா. காலை ஒன்றும் எட்டு வைக்க முடியலக்கா. அடிச்சு கொன்னே விடுவாங்க போலக்கா என்னைய. இனி நான் உயிரோட இருந்து எதுக்குக்கா? நான் இனி வாழ்ந்து என்னத்துக்குக்கா? அவ என் மான மரியாதை வாங்கிட்டா, இவங்க என் உயிரை எடுத்துட்டாங்க. இனி அவ்வளோதாக்கா. இனி இந்த உலகத்துல நான் வாழ முடியாதுக்கா. என் மான மரியாதையே போச்சுக்கா. தம்பி, அப்படி சொல்லாதயா, அப்படி சொல்லாத. உன்னை பார்க்கும்போது என் நெஞ்செல்லாம் வெடிச்சிரும் போல இருக்கியா. கவலைப்படாதயா, கவலைப்படாத. 1000 தான் இருந்தாலும் கோவுள்ள இடத்துலதான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ நானும் நம்ம எம்பிட்டு சண்டை போட்டுக்கிட்டாலும் உனக்கு ஒண்ணுன்னா எனக்கு தான் துடிக்குதியா. இப்படி உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு உசிரே போயிரும் போல இருக்கு. வாயா, இந்த அக்கா உன்னை ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போய் சேர்க்கிறேன். நீ வாயா. வேண்டாக்கா, வேண்டாம். உனக்கு எதுக்குக்கா சிரமம்? எனக்கு என்னையா சிரமம் இருக்குது? உன்னை இப்படி பார்த்துட்டு நானும் மற்றவங்க மாதிரி ஊனாது மனுஷங்க மாதிரி இருக்க முடியுமா? வாயா, உன்னை ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் நான் சேர்க்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பையா. கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த குடும்பம் மொத்தத்தையும் உள்ள தூக்கி போடுவையா. இல்லைன்னு வையி, உன்ன மாதிரி தான் 4 பேத்த பண்ணுவாங்கய்யா. என்னையா சொல்ற? ஆமாக்கா,
ஆமா, நான் அப்பயே போலீஸ் ஸ்டேஷன் போறேனே, நீ தான் வேண்டாம் நோண்டாம் இங்க போய் கேளுன்னு. இப்ப இதோட நம்ம போய் கேட்டு அவங்க மொத்த பத்தி உள்ள தூக்கி போடணுக்கா. அதுலயும் அவ இருக்கா பத்திகளா, விளக்க மத்த எடுத்து அடிச்சா, மாப்பிள்ளன்னு கூட பார்க்காம அவளை உள்ள வச்சு லாடம் கட்டணுக்கா. லாடம் கட்டியே தீரணும். சரிடா தம்பி, அதை பண்ணுவோய்யா, அதை பண்ணுவோம். நீ முதல்ல வாயா, நீ வா.